கீழ்பவானி வாய்க்காலில் கான்கிரீட் போடும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நடைபயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மக்பூல் அகமது வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மக்பூல் அகமது, விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னென்ன விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். கீழ்பவானி வாய்க்காலில் கான்கிரீட் போடும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கீழ்பவானி பாசன விவசாயிகள் சார்பில் ஈரோடு சங்கு நகர் பிரிவிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை தற்போது நடைபயணமாக ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தற்போது கீழ்பவானி பாசன விவசாயிகள் இந்த நடைபயணத்தை துவங்கி நடத்தி வரக்கூடிய இந்த நிலையில ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை, சென்னிமலை, அரச்சலூர், திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கயம், நத்தக்கடையூர், அதே போல பாத்தீங்கன்னாக்கா முத்தூர் பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த நடைபயணமானது சங்கு நகர் பிரிவில் துவங்கி பெருந்துறை சாலை வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் பழையபாளையம், குமலன்குட்டை உள்ளிட்ட பகுதிகளை கடந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சென்றடைந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போராட்ட குழுவினர் கீழ்பவானி வாய்க்கால் சீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம், கடையடைப்பு, கருப்பு கொடி ஏற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில பாத்தீங்கன்னாக்கா பவானிசாகர் அணையிலிருந்து மங்களப்பட்டி வரை கீழ்பவானி வாய்க்கால் சீரமைப்பு பணிகளை 710 கோடி ரூபாயில் மேற்கொள்ள கடந்த அதிமுக ஆட்சியில் அரசாணை வெளியிட்டது. இத்திட்டத்தை கைவிட கோரி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்ட பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு எட்டப்படவில்லை. இந்நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு பேரில் நீர்வளத்துறை அதிகாரிகள் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டனர். கீழ்பவானி வாய்க்கால இந்த நடைபயணமானது பெருமளவுல ஏராளமான விவசாயிகள் தங்களது குடும்பத்துடன் பங்கேற்று இந்த போராட்டத்தை வலு சேர்த்துள்ளனர். இதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள், கீழ்பவானி பாசன விவசாய சங்க நிர்வாகிகள், கீழ்பவானி பாசன பாதுகாப்பு இயக்கம், தமிழ்நாடு விவசாய சங்கம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், பாஜக விவசாய அணி மாநில தலைவர் ஜி.கே. நாகராஜன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும், வணிகர் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் இந்த நடைபயண போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்த வண்ணம் இந்த நடைபயணத்திலையும் பங்கேற்றுள்ளாங்க. இதுல பாத்தீங்கன்னா நடைபயணம் மேற்கொள்ளக்கூடிய பகுதிகள் இல்ல பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜகவர் உத்தரவின் பேர்ல ஏராளமானோர் போலீசார் பாதுகாப்பு பணியில மேற்கொண்டு வரக்கூடிய நம்ம நேரடி காட்சிகளையும் பார்க்கலாம். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி மக்பூல் அகமது.